ஹேஸ் அன்யோங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம ஜங்குக்கோட டைம் ட்ராவல் எஃப்எஃபோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் பார்ட் ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க, அப்போ தான் இந்த ஸ்டோரி உங்களுக்கு புரியும். ஸோ டேரெக்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி 2 விஷயம் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா, ஸ்டோரியை பார்க்குறீங்க ஓகே, லைக் எல்லாருமே பார்க்குறவங்க லைக் பண்ணிட்டு பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும்டா. ஆக்சுவலாக உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் பேருக்கு போகும். இல்லைன்னா அப்படியே வீடியோ ஸ்டாப் ஆகிடும். ஸோ பார்க்குறவங்க மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கள். தென் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தான் ஓகே இது நல்லா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுட்டு நானும் இதை கண்டினியூ பண்ணலாமா இல்லை எண்டு கார்டு போடலாமா நானும் யோசிப்பேன். ஓகேங்களா, உங்களோட கமெண்ட்ஸ் பொறுத்து தான் ஸ்டோரி வந்து மேட் பண்ணலாமா வேணாமான்றதை வந்து நாங்கள்லாம் யோசிப்போம். ஸோ அதனால் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்கடா டேரெக்டாக அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ லாஸ்ட் சீன் எதில் விட்டுருந்தேன்னா, எங்கள் ஜங்குக்கு வந்து டோர் பெல் வந்து அடிச்சிருப்பார். ஸோ அந்த சைட்லேருந்து ஒரு பர்சன் வந்து டோர் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அதுவும் ஜங்குக்காக தான் இருக்கும். 2 பேருக்குமே கிட்டத்தட்ட அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் அது மட்டும்தான் இருந்திருக்கும். டோரை ஓப்பன் பண்ண ஜங்குக்கு வந்து கொஞ்சம் சின்ன வயசு, லைக் காலேஜ் படிக்கிற 20 அந்த மாதிரி ஒரு ஏஜில் இருக்க ஜங்குக்காக இருந்திருப்பார். ஸோ இங்கே பெல் அடித்த ஜங்குக்கு வந்து ஒரு 33 வயசு கல்யாணம் ஆன ஒரு ஆள், ஒயனோட ஹஸ்பண்டாக இருந்திருப்பார். ஸோ 2 பேருமே பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகியிருந்திருப்பாங்க. ஸோ அங்கே தான் கட் பண்ணியிருந்தேன். அங்கேருந்து அப்படியே டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஒரே ஒரு விஷயம், ஆக்சுவலாக இதில் 2 ஜங்குக்கு இருக்காங்க. ஸோ அதனால ஜங்குக்னு சொன்னால் கன்ஃபியூஷன் ஆகிடும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் ஜேகேன்னு மென்ஷன் பண்ணுறேன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சர்லேருந்து வந்த ஜங்குக், லைக் ஒயனோட ஹஸ்பண்ட், குழந்தைங்களாம் வச்சுட்டு இருக்க அந்த 33 இயர்ஸ் ஓல்டு சிஇஓ, அவர் தான் பார்த்திங்கன்னா ஜேகே. ஓகேங்களா, நான் ஜங்குக்னு மென்ஷன் பண்ணுறேன்னா அது வந்து இந்த 20 இயர்ஸ் ஓல்டு, ரொம்ப சின்ன வயசில் காலேஜ் படிச்சுட்ருக்க பாஸ்டில் இருக்க ஜங்குக். சரிங்களா, ஏன்னா நான் இனிமேல் ஜேகே ஜங்குக் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ கன்ஃபியூஷன் ஆகிக்கக்கூடாது. சரி வாங்க டேரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ இங்கே நம்ம ஜேகே அப்படியே வந்து அந்த சைடு இருக்க அந்த ஜங்குக்காவை அப்படியே பார்த்துட்ருக்காரு. அவருக்கு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அவருக்கு எதுவுமே புரியல. ஆக்சுவலாக என்னடா ஒய்ஃப் வந்து திறப்பாங்கன்னு பார்த்தா இங்கே யாரோ வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி அவர் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு, யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆஃப்டர் ஒரு 5 மினிட்ஸ் அவங்க பார்த்துக்கிட்டதுக்கப்புறம் தான் அந்த மனுஷனே இங்கே என்ன நடக்குது அப்படின்றத வந்து அவர் ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்காரு அவரோட மைண்ட்குள்ளே. எப்படி நம்ம வீட்டோட டோரை வேறு ஒரு பையன் வந்து திறக்க முடியும், நம்ம பசங்க தானே திறந்துருக்கணும், இல்லை என் ஒய்ஃப் வந்திருக்கணும், இது இல்லாமல் இவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி ப்ராசஸ் பண்ணிட்டே இருக்க சொல்ல, ஆப்போசிட்டில் இருக்க அந்த பர்சனை பார்க்க சொல்ல அவருக்கு கொஞ்சம் ஃபெமிலியராக இருக்குது. அவருக்கு கொஞ்சம் நேரத்துலேயே அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு, ஓகே இது வந்து நம்ம தான் சின்ன வயசில் இருந்த ஜங்குக். அவருக்கு தெரியும் இல்லையா அவரோட பாஸ்ட் வந்து எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் அப்படியே ஒரு மாதிரி ஆச்சரியத்தில் பார்த்துட்ருக்காரு, இங்கே என்ன நடக்குது, நானே எப்படி என் கண்ணு முன்னாடி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே ஜங்குக்கு அவருமே அப்படி தான், இந்த ராத்திரியில் யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்துருப்பாரு. பார்த்தா இங்கே ஆப்போசிட்டில் ஒரு பர்சன் நல்லா பிளாக்ல கோட் ஷூட்ஸ் போட்டுட்டு பார்க்கவே ரொம்ப மேன்லியாக, கொஞ்சம் ஒரு ஓல்டான ஏஜ் மாதிரி, லைக் அண்ணா அப்படின்னு கூப்பிட்ற ஒரு வயசு மாதிரி இருக்குது அவருக்கு. அப்படியே நின்றுட்டு பார்த்துட்டே இருக்காரு. எங்கள் ஜங்குக்காக்குமே வந்து அந்த ஃபேஸஸ் பார்க்க கொஞ்சம் ஃபெமிலியராக இருக்குது. ஏதோ ஒரு யூனிவர்சல் கனெக்ஷன் மாதிரி அவருக்கு லைட்டாக ஃபீல் ஆகுது. பட் ஆனால் அவருக்கு அது யாருன்னே அவருக்கு தெரியல. ஸோ அவர் அப்படியே பார்த்துட்ருக்காரு. ஸோ எங்கள் ஜங்குக், ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, யார் நீங்கள், யார் வேணும் உங்களுக்கு, இப்போது என்னோடய வீட்டுக்கு முன்னாடி நின்றுருக்கீங்க, யார் வேணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜேகேவை பார்த்து கேட்குறாரு. ஜேகே எதுவுமே சொல்ல, அப்படியே இன்னமும் அவரால் என்ன நடக்குதுன்னு ப்ராசஸ் பண்ண முடியல. அது எப்படி நம்ம வீட்டுக்கு தானே போயிட்டுருந்தோம், எப்படி நம்ம இப்போ இங்கே வந்திருக்கோம், நம்ம டைம் ட்ராவல் பண்ணிட்டோமா, பாஸ்ட்டுக்கு வந்திருக்கோமா, இல்லை இங்கே வேறு ஏதாவது நடக்குதா, இல்யூஷனா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனுக்கு 1008 எண்ணங்கள் இவ்வளோ ஓடிட்டுருக்கு. அவர் அப்படியே அந்த சின்ன ஜங்குக்கை பார்த்துட்டு தான் இருக்கார். அவருக்கு இப்போ என்ன பேசுறதுன்னு கூட தெரியல. அவர் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கார். ஸோ இங்கே ஜங்குக்கா, சார் உங்களை தான், யார் வேணும், அட்ரஸ் மாதிரி வந்துட்டிங்களா, ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கு அப்படியே கேட்டுகிட்டே இருக்காரு. இங்கே ஜேகே, ஆ ஆ ஆ ஹலோ, ஐ எம் ஜேகே ஜியோன் ஜங்குக். ஹலோ, என்ன விளையாடுறீங்களா, என்னை பார்த்தா எப்படி தெரியுது, என்ன ஏதாவது ஃப்ராங்க் ஷோவா, கேமரா எங்க, என்னங்க நீங்கள், இல்லை உண்மையாகவே
என் நேம் ஜங்குக் தான். ஹாய் ஜங்குக், நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் ஒரு மாதிரி திக்கி திக்கி பேசிகிட்ருக்காரு. இங்கே ஜங்குக், எக்ஸ்கியூஸ் மீ, என்னோட பேர் தான் ஜங்குக். ஏன்னா நீங்கள் என்ன விளையாடிட்டுருக்கீங்க, தயவு செஞ்சு போங்க சார். சும்மா வந்துட்டீங்க, ஏற்கனவே கடுப்பில் இருக்க மனுஷன் வந்து சும்மா எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கொஞ்சம் டோரை சாத்தலான்னு போகிறாரு. இங்கே டக்குன்னு ஜேகே டோரை பிடிச்சிட்டு, டேய் அதான் சொல்கிறேன்ல, நான் தாண்டா ஜங்குக்கு. டேய் நான் தாண்டா நீ தாண்டா நான். சார் என்ன விளையாடிட்டுருக்கீங்க, என்ன நான் தான் நீ தானா? அட்ரஸ் மாதிரி வந்துட்டிங்கன்னா தயவு செஞ்சு போங்க சார், நான் போலீஸ்க்கு கால் பண்ணிட்டுருவேன். போலீஸா? டேய் ஜங்குக்கு, உனக்கு என்ன அடையாளம் தெரியலையாடா? சார் நீங்கள் யாருன்னே தெரியல. என்ன சார் நீங்கள் என்ன வேணும் உங்களுக்கு? என் நேமை தெரிஞ்சு வச்சுட்டு என்ன வந்து இது பண்ணிருக்கீங்க? தயவு செஞ்சு போகிறீங்களா? ஏற்கனவே ரொம்ப கடுப்பில் இருக்கேன் நான். டேய் நான் தான்டா ஜங்குக்டா. அப்போ நான் யார், உங்கள் அப்பனா? அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக் அப்படியே கேட்குறாரு. இங்கே ஜேகே அவருக்கு என்ன சொல்லி இப்போ நம்ப வைக்கிறதுன்னு தெரியல. அவர் ஓரளவுக்கு ப்ராசஸ் பண்ணிட்டாரு. ஆக்சுவலாக இப்போ அவர் வந்து பாஸ்டில் இருக்கார் அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சிருச்சு. பட் ஆனால் எப்படி வந்தார், ஏன் வந்தோம், அதெல்லாம் அவருக்கு இன்னமும் தெரியல. பட் ஆனால் அவர் இப்போ பாஸ்டில் இருக்கார். அவருக்கு முன்னாடி இருக்கிறது அவரோட பாஸ்ட்டு. அது மட்டும் ஜேகேக்கு புரியுது. ஸோ இதை ஜங்குக்கு புரிய வைக்க அந்த மனுஷன் ட்ரை பண்ணுறாரு, எவ்வளவோ சொல்கிறாரு. இங்கே ஜங்குக்கு ஆல்ரெடி என்ன கானில் இருக்காரு தெரில மனுஷன். அந்த ஆளை மதிக்க கூட இல்லை. ஓ போயா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே டோரை டப்புன்னு சாத்திட்டு போயிட்டாரு. இங்கே ஜேகேக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அந்த மனுஷனும் டோரை தட்டி 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 பார்க்குறாரு. அண்டு விண்டோஸ் அந்த சைடெலாம் போய் பார்க்குறாரு. ஸோ இப்படி ஒரு 1 hour ஆகிடுச்சு. 1 hour இங்கே ஜேகே வெளியே தான் அப்படியே கத்திக்கிட்டு இருக்காரு அந்த மனுஷன். டே கதவை துறடா, நான் தாண்டா ஜங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஜங்குக்காக்குமே வந்து என்ன நடக்குதுன்னே புரியல. அவருக்கு ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. லைக் மீன்ஸ் இவனுக்கும் நமக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது ஜங்குக்கு. ஆனால் அது என்ன, அவன் யார், அவன் என்ன நான் தான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு திரியிறான், லூஸாக இருப்பானோ, நட்டு கண்டுச்சோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் வந்து அப்படியே ஒரு மாதிரி இருக்கார். அவரால் இதுக்கு மேலே பொறுக்க முடியல. இந்த ஆள் கதவை தட்டிகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் டோரை ஓப்பன் பண்ணுறாரு. யோ என்னதாயா உனக்கு பிரச்சனை? ராத்திரியில் வந்து சும்மா நீ தான் நான் தான் நீ ஜங்குக்கு மயிருன்ட்டு என்னதாயா பிரச்சனை? வயசான சும்மா ஏன் உயிரை வாங்கிட்டு இருக்க? தயவு செஞ்சு போய் அவன் வீட்டுக்கு. அடி மனுஷன் வந்து நூடல்ஸ் ஆகி போய் கிடக்குறேன், நீ வேற. டேய் ஜங்குக், நான் தாண்டா ஜங்குக், உன்னோட ஃப்யூச்சர்டா நான். ஒத்தா எனக்கு இங்கே ஃப்யூச்சரே இல்லை, மயிறு ஃப்யூச்சர் மண்ணாங்கட்டின்ட்டு போயாயோ, வெறி ஏத்தாதையா. டேய் ஜங்குக், டேய் உனக்கு என்ன அடையாளம் தெரியலையாடா? டேய் கொத்தா, எனக்கு எப்பறம் அவனை அடையாளம் தெரியும், நீ யாருன்னே தெரிலன்றீங்க. மயிறு மாதிரி சும்மா திரும்பி திரும்பி அடையாளம் தெரியான்ட்டு. டேய் ஜங்குக், நான் சொல்கிறத கேளு. இங்கே பார் என்னை பாருடா. என்னயா இங்கே பார். இதே சேம் மோல் பார், எனக்கு இருக்க மாதிரி உனக்கு இருக்கு பார், அதே ஐஸ் அதே லிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜேகே வந்து அவருக்கும் என்னெல்லாம் சேமாக இருக்கும்ல அந்த பாடி பார்ட்ஸ்லாம், அதெல்லாம் வந்து அந்த மனுஷன் அப்படியே காட்டிகிட்ருக்காரு. இங்கே ஜங்குக்காவும் பார்க்குறாரு. ஓகே, ஒரு ஆளுக்கு ஒரு அளவுக்கு ஒத்து போகலாம். பட் ஆனால் அவரோட பாடியில் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே அந்த ஜங்குக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. லைட்டாக அவருக்கு இப்போ கொஞ்சம் டவுட் வருது ஜங்குக்காக்கு. யோ இதெல்லாம் இருந்தா நான் ஃப்யூச்சரு மயிருன்ட்டு போயாயோ. டேய் ஜங்குக்கா, உண்மையாக தான்டா, நீ ஏன்டா இவ்வளோ மரக்கண்டவனா இருக்க? இதெல்லாம் எப்பட்றா ஒருத்தனா இப்படி வந்தானா உன்ன மாதிரி HSL ஜெராக்ஸாக வருவானாடா? உனக்கு எனக்கு ஏன்டா அடையாளமே தெரில? நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன், நீ என்னை கண்டுபிடிக்க ஏன்டா இவ்வளோ நேரம் ஆக்குற? யோ உன்னை நம்ப முடியாது போயா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜேகே அப்படியே அவருக்கு என்ன சொல்லி நம்ப வைக்கிறதுன்னு தெரில. ஜங்குக்கு நம்பவே மாட்டுறாரு. ஸோ ஜேகே என்ன பண்ணுறாருனா, அவருக்கு அவரோட பாஸ்ட்டை பற்றி நல்லா தெரியும். ஜங்குக்காக்கு தான் ஃப்யூச்சர் பற்றி தெரியாது, ஆனால் ஜேகேக்கு பாஸ்ட்டு தெரியும் இல்லையா? ஸோ அவரோட பாஸ்ட்டில் நடந்த சில இன்சிடென்ட்ஸ் தென் வந்து நிறைய விஷயங்கள சொல்கிறாரு. இங்கே ஜேகே அப்படி எல்லாத்தையும் சொல்லவும் இங்கே ஜங்குக்காக்கு கொஞ்சம் ஷாக்காக இருக்குது. அதே எப்படி இவனுக்கு எல்லாம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன், யோ நிறுத்து, என்னை பற்றி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணியா? என்ன யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே கானில் கத்துறாரு. இங்கே ஜேகே, சரிடா
இதெல்லாம் உன்னை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், உன்னை பற்றி தெரியாதது, உனக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் வந்து 1-2 விஷயம், அதாவது நமக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம்னு ஒன்று இருக்கும்ல, யார் கூட நம்ம ஷேர் பண்ணிக்க மாட்டோம், நமக்கு நம்ம செல்ஃபுக்கு மட்டும்தான் அது தெரியும். அந்த மாதிரி அது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். அந்த மாதிரி சில விஷயங்களெல்லாம் அந்த மனுஷன் சொல்லவும் இங்கே ஜங்குக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. இதெல்லாம் எப்படி இவனுக்கு தெரியுது, உண்மையாகவே இவன் ஃப்யூச்சரா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த மனுஷன் கொஞ்சம் ட்ரஸ்ட் பண்ணுறாரு. ஒரு வேளை இருக்குமோ அப்படின்ற மாதிரி இருக்குது ஜங்குக்காக்கு. ஸோ இங்கே ஜேகே, சரிடா இவ்வளோ வேண்டாம், இப்போ நீ ஏன் காண்டா இருக்கேன்னு நான் சொல்லட்டுமாடா? சொல்கிறேன் கேளு. உனக்கு ஃபீவர், 2 நாளாக காலேஜ் போகல. நீ ஆக்சுவலாக நேற்று அந்த லிசாவுக்கு ப்ரப்போஸ் பண்ணலாம் தானே இருந்த. ஓன் நேரம் இப்போ பாரு, அவள் ஃபெலிக்ஸ் கரெக்ட் பண்ணிட்டான். என்ன பண்ணுறது, விட்ரா, நமக்கு அவ்வளோதான் வாச்சுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்படியே ஜேகே சொல்கிறாரு. இங்கே ஜங்குக்காவுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. அவ்வளோதான் அந்த மனுஷன் கொய்யால உண்மையாகவே நீ என் ஃப்யூச்சர் தானா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காரு. பிகாஸ் ஜங்குக்கு வந்து பார்த்திங்கன்னா பாஸ்டில் லிசான்றவங்கள லவ் பண்ணியிருப்பார். பட் ஆனால் யார்கிட்டையுமே சொல்லியிருக்க மாட்டார். அந்த மனுஷன் ஆக்சுவலாக ஒரு இன்ட்ரோவர் மாதிரி, எதுவுமே யார்கிட்டையும் ஷேர் பண்ண மாட்டார். அந்த மாதிரி ஒரு மனுஷன் அவர். ஸோ அவர் அப்படியே வந்து ஷாக் ஆகி பார்க்குறாரு. இன்ஃபேக்ட் அது அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டான வயனா கிட்ட கூட அவர் சொல்லியிருக்கவே மாட்டார். ஆனால் இப்போ எப்படி அது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்த மனுஷனுக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. அவருக்கு ஆக்சுவலாக ஃபீவர் வந்திருக்கும். லாஸ்ட் வீக்காக அவர் காலேஜ் போகாமல் தான் இருந்திருப்பார். எஸ்டர்டே வந்து அவருக்கு சரியாக இருந்திருக்கும். ஸோ அவர் வந்து போயிட்டு இங்கே லிசாவுக்கு ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ்க்கு கிளம்பி போயிருப்பார். கரெக்டாக மார்னிங் இவர் காலேஜ் கேட்டுக்கு போக சொல்ல அங்கே லிசாவுக்கு ஃபெலிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான். ஸோ லிசாவுமே அதை அக்செப்ட் பண்ணிட்டு 2 பேரும் கிஸ் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்தோன்னே இந்த மனுஷனுக்கு ஹார்ட்டே உடஞ்சிருக்கும். அப்படியே எடு யூட்டனு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே டைரெக்டாக வீட்டுக்கு வந்திருப்பார். யாருக்குமே தெரிஞ்சிருக்காது அவர் காலேஜ் வந்துட்டு போனது. இன்ஃபேக்ட் அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வயனுக்கு கூட தெரியாது. ஸோ அவர் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு மார்னிங்லேருந்து இப்போ வரைக்குமே அந்த மனுஷன் அழுது சோகப்படம், இந்த லவ் ஃபெயிலியர் பாட்டு இதெல்லாம் கேட்டுட்டு அந்த மனுஷன் ஒரு மாதிரி டிப்ரெஷன் கூட தான் இருந்திருப்பார். ஸோ இது எல்லாத்தையுமே இங்கே ஜங்குக்கிட்ட ஜேகே புட்டு வைக்கவும் ஜங்குக்காவுக்கு அவ்வளோதான், அட நீ உண்மையாகவே ஃப்யூச்சர்லேருந்து தான் வந்திருக்கியோ அப்படின்ற மாதிரி ஜங்குக் இப்போ தான் நம்புறாரு அது ஆக்சுவலாக. ஸோ பிகாஸ் ஏன்னா இது யாருக்குமே தெரியாது. அப்போ அவர் சொல்கிறாருன்னா அப்போ அவர் தான் அவரோட லைக் மீன் ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இப்போ ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. இங்கே ஜேகே அப்படியே பார்க்குறாரு, இப்போ நீ நம்பி தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி. இங்கே ஜங்குக்காவுமே சரி உங்களை நம்புகிறேன், உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறாரு. ஸோ இப்போ 2 ஜங்குக்காவுமே உட்காந்துக்கிட்டு ஜேகே கிட்ட வந்து ஜங்கு கேட்குறாரு, எப்படி நீங்கள் இங்கே வந்தீங்க, பாஸ்ட்டுக்கெலாம் வர முடியுமா அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. ஸோ இங்கே ஜேகே அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அவருக்குமே ஆக்சுவலாக எதுவுமே தெரியாது என்ன நடந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அந்த மனுஷன் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டுருந்தேன், சடனாக என்னன்னு தெரியல யாரோ ஒருத்தன் என்னை இடித்தான், அதுக்கப்புறம் லைட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆச்சு, அப்புறம் பார்த்தா திரும்பி அதே இடத்துல தான் நான் இருந்தேன், அதுக்கப்புறம் நான் நடந்து வந்து என்னோடய வீடு தான் இது, நான் டோரை பெல்லை வந்து பண்ணேன், என்னோடய ஒய்ஃப் வருவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா நீ வந்து நிற்கிறடா அப்படின்ற மாதிரி வந்து இங்கே ஜேகே சொல்லியிருப்பார். இங்கே ஜங்குக்காக்கு ஒய்ஃப்னோடனே அந்த மனுஷனுக்கு அப்படியே கண்ணெல்லாம் லைட்டாக கலங்குது. ஒய்ஃபா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமாண்டா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. உனக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்குமா? 2013 உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி 2 குழந்தை கூட இருக்குது. குழந்தையா? ஆமாம். என்ன குழந்த? ஒரு பையன் ஒரு பொண்ணு. ஃபஸ்ட்டு பையன், 2வது பொண்ணு. ஓ, அப்போ என் ஒய்ஃபு? அவ்வளோ இருக்கா வீட்டில் இருக்கா. ஓ, எப்படி கல்யாணம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கு அப்படியே கேட்கவும் ஜேகே அப்படியே ஒரு நிமிஷம் பார்த்துட்டு அவர் அப்படியே சொல்லாமா வேணாமான்னு தெரில, அது நிமிஷம் அப்படியே சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒயனாக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, அதில் அவளால் பேச முடில, அதுக்கப்புறம் அவங்க அம்மா கேட்டாங்க, அதான் நான் கல்யாணம் பண்ணிட்டேன், இப்படி தான் கல்யாணம் ஆச்சு, லவ்லாம் கிடையாதுரா, அந்த மாதிரிலாம் நினைக்காதரா, ஜஸ்ட் அரேஞ்ச் மேரேஜு அப்படின்ற மாதிரி அந்த மனுஷன் சொல்கிறாரு.
அவர் சொன்ன உடனே இங்கே அப்படியே பார்க்குறாரு. இங்கே ஜங்குக்கா ஃபேஸில் எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. ஸோ இங்கே ஜேகேக்கு ஒன்றும் புரியல. அந்த மனுஷன் அப்படியே பார்க்குறாரு, என்ன இவன் ரியாக்டே பண்ணல, இந்நேரம் ஏதோ பண்ணியிருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே லேசாக கிட்ட போகிறாரு. டக்குன்னு ஜங்கு, என்ன உங்களை தான் கேட்டேன், எப்படி கல்யாணம் ஆச்சு? ஆ என்னது? என்ன உங்களை தான் கேட்குறேன், எப்படி கல்யாணம் ஆச்சுன்னு சொல்லுங்கள், எனக்கு ஒய்ஃப் குழந்தெல்லாம் இருக்காங்கன்னா எப்படி கல்யாணம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே திரும்பி கேட்குறாரு. இங்கே ஜேகேக்கு ஒன்றும் புரியல. அந்த மனுஷன் அப்படியே பார்க்குறாரு. இப்போ தானே சொன்னோம், அதுவும் வயன்னு சொன்னேன், என்ன இதுவுமே தெரியாத மாதிரி பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அவர், உன் ஒய்ஃபு வயன்டா, உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் வயன், அவள் தான் ஃப்யூச்சரில் உன் ஒய்ஃபு, அவளால் பேசவும் முடியாது, நீங்கள் 2 பேரும் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிட்டீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் கத்தி சொல்கிறாரு. இப்போவும் ஜங்குக்கோட ஃபேஸில் எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. அப்படியே சோஃபாவில் உட்காந்துட்டு தான் இருக்கார் அந்த மனுஷன். ஸோ இங்கே ஜேகே மறுபடியும் போய்ட்டு என்னன்னு பார்க்கலான்ட்டு அப்படியே லைட்டாக கிட்ட போகிறாரு. சார் உங்களை தான் கேட்குறேன், நீங்கள் ஃப்யூச்சர் தானே, அப்போ சொல்லுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல எப்படி கல்யாணம் பண்ணீங்க, என்ன நான் கேட்டே இருக்கேன் நீங்கள் எதுவுமே பேச மாட்டேறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கு அப்படியே கேட்குறாரு. இங்கே ஜேகேக்கு ஒன்றும் புரியல. என்னடா நடக்குது இங்கே, இவன்ட்ட நான் சொல்லிட்டேன், வயன்தான் ஒய்ஃப்னு சொல்லிட்டேன், ஆனாலும் நான் சொன்ன எதுவுமே நடக்காத மாதிரி பிஹேவ் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே லைட்டாக அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு. ஸோ இங்கே ஜங்குக்கும் வேறு இவர் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கவும் ஜேகே டக்குன்னு, உன்னால் ஃபுட்பாலில் எதுவுமே சாதிக்க முடியாது, உன்னால் ஒரு ஃபுட்பால் பிளேயராக ஆகவே முடியாதுடா, நீ உன் ஃப்யூச்சர் ஒய்ஃப்காக உன் ஃபுட்பாலை நீ விட்டுருவ, நீ ஒரு சிஓவாக தான் ஆவ, உன்னால் உன் ஃபுட்பாலில் எதுவுமே பண்ண முடியாது, உன் ஃபுட்பால் மேட்ச் அன்றைக்கி உனக்கு பெரிய ஷாக் காத்துட்ருக்கு, அன்றைக்கி தான் ஒயனாகும் ஆக்சிடெண்ட் ஆகும், உன்னால் உன் ஃபுட்பால் மேட்ச்க்கு போக முடியாது, நீ ஒயனாவை தான் கல்யாணம் பண்ணிப்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே சொல்கிறாரு. இங்கே மறுபடியும் ஜங்குக் ஒரு ரியாக்ஷனும் இல்லை, அப்படியே தான் இருக்கார். ஸோ அப்போது ஜேகே அப்படியே இங்கே என்னமோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே திருட்டு முழிச்சிட்ருக்காரு. டக்குன்னு அந்த மனுஷனோட பாக்கெட்லேருந்து ஏதோ ஒரு கீன்னு ஒரு சவுண்ட் அடிக்குது. அவர் அப்படியே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பாக்கெட்டில் எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா அந்த வாட்ச்லேருந்து ஏதோ சத்தம் வருது. அந்த வாட்சில் ஆக்சுவலாக வந்து டிஸ்பிளேல வந்து ஒரு சில வார்த்தைகள் வந்து அப்படியே தெரியுது. அந்த மனுஷன் அப்படியே படிக்கிறாரு. ஆக்சுவலாக என்னென்னா, நீங்கள் பாஸ்ட்டை சேஞ்ச் பண்ண முடியும், ஆனால் ஃப்யூச்சரோட உண்மைகளை நீங்கள் பாஸ்ட்டில் சொல்லக்கூடாது. ஐ மீன் மறைமுகமாக நீங்கள் சொல்லலாம், டைரெக்டாக உங்களால் எதுவுமே வந்து நீங்கள் ஃப்யூச்சரை பற்றி நீங்கள் சொல்லக்கூடாது. மேபி நீங்கள் வேணால் அந்த பாஸ்ட்டை மாற்ற வேணால் ட்ரை பண்ணலாமே தவிர நீங்கள் ஃப்யூச்சர் இது தான் அப்படின்னு சொல்லக்கூடாது. எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போது ஒயன் வந்து ஃப்யூச்சரில் ஜங்குக்கோட ஒய்ஃபு, அது வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் நடந்துச்சு கல்யாணம் அப்படின்றத அவரால் டைரெக்டாக சொல்ல முடியாது. மேபி உனக்கு தெரிஞ்சவங்க உங்க கூட பழகினவங்க தான் உனக்கு வந்து கல்யாணம் பண்ணி அப்படின்ற மாதிரி மறைமுகமாக சொல்லலாம். இல்லைனா வயனுக்கும் அவருக்கும் கல்யாணமே நடக்காத மாதிரி அந்த மனுஷன் இந்த தடவை தடுக்க கூட முயற்சி பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி டைரெக்டாக அவர் சொல்லவே கூடாது. ஸோ அந்த மாதிரி அங்கே வந்து ஒரு மெசேஜ் வந்து பாப்பப் ஆகுது. அந்த மனுஷன் அப்படியே பார்க்குறாரு. டக்குன்னு பார்த்தா இங்கே திரும்பி ஜங்குக்கா, ஹலோ உங்களை தான் கேட்குறேன், என்ன என் ஒய்ஃபை பற்றி கேட்டோடனே பேசவே மாட்டேறீங்க, அவ்வளோ மோசமானவளா என்ன அவ, ஐயோயோ எனக்கு இப்போ பக்குன்னு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கா அப்படியே பார்க்குறாரு. இங்கே ஜேகே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவள் ரொம்ப நல்லவ, ரொம்ப ஸ்வீட், அப்புறம் ரொம்ப கோவப்படுவா உன்ன மாதிரியே, அப்படியே எப்படி சொல்கிறது, உன்ன மாதிரியே கோவம் வரும், வைராகியம், திமிரு எல்லாமே இருக்குது, ஆனால் ரொம்ப நல்லவ, உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பா, எப்போவும் உன்னை அவள் ரொம்ப கேர் பண்ணி பார்த்துப்பா, அப்படி தான் அவள் ரொம்ப நல்ல பொண்ணு தான், நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. ஓ, அவளை நான் பார்த்துட்டேன்னா, இல்லை இதுக்கப்புறம் தான் அவள் என் ஃப்யூச்சருக்குள்ளே வருவாளா, இல்லை சொல்லுங்களேன். அது அவளை நீ பார்த்துட்ட, அவள் உனக்கு ஏற்கனவே தெரியும், இதுக்கு மேலே என்னால் எதுவும் சொல்ல முடியாது, புரிஞ்சுக்கோ.
ஓ! ஓகே, ஓகே. நான் நெறைய ரிசர்ச்லாம் பண்றேன்ல. நானும் இந்த டைம் ட்ராவல் பத்திலாம் நெறைய படிச்சிருக்கேன். பாஸ்ட்டுக்கு வந்தா ஃப்யூச்சரில் இருக்க சில உண்மைகள்லாம் சொல்லக்கூடாதுன்ட்டு ரூல்ஸ் எல்லாம் இருக்குல்ல. அந்த ரூல்ஸ் எல்லாம் நீ ஃபாலோ பண்ணுற தானே? ஆமாண்டா ஜங்குக். பரவாயில்ல, நீ புத்திசாலி தான். ஆமாம், நான் புத்திசாலி தான், யார் இல்லைன்னு சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜங்குக்கு அப்படி சிரிக்கிறாரு. எங்கள் ஜேக்கவும் அப்போது உண்மையை நம்மளால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே ஒரு மாதிரி அமைதியாகவே இருக்கார். ஸோ எங்கள் ஜங்குக்கா, சரி ஓகே, உங்கள் ஃப்யூச்சர்லேருந்து ஏன் இங்கே பாஸ்ட்டுக்கு வந்த, எதுக்கு வந்த, ஏதாவது ரீசன் இருக்கா, நீ ஏன் வந்தேன்னு சொன்ன, ஏதாவது பிரச்சனையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜங்குக்கா கேட்குறாரு. எங்கள் ஜேகே, எனக்கா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆக்சுவலாக நான் ஏன் இங்கே வந்தேன்னு எனக்கு தெரியாது, என்னமோ எனக்கு தெரியவும் இல்லை, எதுக்கு இங்கே வந்திருக்கேன்னோ எனக்கு தெரில, எப்படி வந்தேனே தெரிலடா ஃபஸ்ட்டு. ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜிகே அப்படியே அந்த வாட்ச் எடுத்து அப்படியே முன்னாடி இருக்க டேபிளில் வைக்கிறாரு. எங்கள் ஜங்குக்கா, என்ன இது, என்ன ஏதோ வாட்ச் மாதிரி இருக்குது, என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே இதை எடுத்து திருப்பி திருப்பி பார்க்குறாரு. ஆக்சுவலாக அது பெண்டுலம் வாட்ச் மாதிரி இருக்கும், நம்ம கையில் கட்டுற வாட்ச் மாதிரிலாம் கிடையாது. லைக் மீன் டிஸ்பிளேயில் இருக்குல்ல தம்ப்லைனில், அந்த மாதிரி வெறும் அந்த நம்பர்ஸ் மட்டும் போட்ட வாட்ச்சு. ஆனால் ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா டிஜிட்டல் ஸ்க்ரீன் மாதிரி தான் இருக்குது. அது அப்படியே பார்க்குறாரு அந்த மனுஷன். அவருக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்குது. இங்கே ஜேகே அப்படியே அதை வாங்கிட்டு, இதுதான் எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்ச் தான் காரணம்னு நினைக்கிறேன்டா ஜங்குக்கு. ஆக்சுவலாக நான் சொன்னேன்ல ஒரு பர்சன் என்னை இழிச்சிட்டு போனாங்கன்ட்டு, அவன் பேக்கெட்லேருந்து தான் இது கீழே விழுந்துருச்சு. இதை எடுத்ததுக்கப்புறம் தான் அங்கே லைட்ஸ் எல்லாமே ஆஃப் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் இங்கே வந்தேன். ஆனால் எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது, இதால் நம்ம இங்கே வந்திருப்போமோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த ட்ரை பண்ணேன். அப்போ இந்த வாட்சில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் டிஸ்பிளேயில் வந்துச்சு. அதிலே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இது ஏதோ மிஷின் போல், இதால் தான் நான் இங்கே வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனால் இது எப்படி எனக்கு வந்துச்சுன்னா எனக்கு ஒன்றும் புரியலடா ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே அந்த வாட்ச் அப்படியே கையில் வைக்கிறாரு. லைக் மீன்ஸ் நம்ம வாட்ச்க்கெலாம் கட்டுவோம் இல்லையா, அந்த இடத்துல சும்மா வச்சு பார்க்குறாரு. டக்குன்னு அந்த வாட்ச் எப்படின்னா அப்படியே அந்த வாட்சில் கட்டுறதுக்கான அந்த ஸ்டாப்ஸ் எல்லாமே தன்னாலே இதுவாகிட்டு டக்குன்னு அப்படியே அவரோட கையில் வாட்ச் மாதிரி அது வந்து அசம்பிள் ஆகிடுச்சு. இங்கே ஜங்குக்கு அப்படியே ஆன்ட்டு வாயை பொழுது பார்த்துட்ருக்காரு. இங்கே ஜேகேக்கு ஒன்றும் புரியல, எப்பட்றா அப்படின்ற மாதிரி தான் அந்த மனுஷனும் அப்படியே பார்த்துட்ருக்காரு. ஸோ அப்படியே இப்போ அந்த வாட்ச் வந்து அவரோட கையில் வந்து அப்படியே கட்டிட்ட மாதிரி இருக்குது. எங்கள் ஜேகே அதை எப்படி கழட்டுறதுன்னு தெரில, பிகாஸ் அதில் வந்து எந்த ஒரு பின்னோ இல்லை போடுறதுக்கான அந்த ஹூக்கோ எதுவுமே இல்லை. அப்படியே ஒரு பிரைட் சைட் மாதிரி டக்குன்னு அது மாட்டிக்கிச்சு. எங்கள் ஜேகே அதை அப்படியே திருப்பி திருப்பி கழட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. பட் ஆனால் கழட்ட முடியல. அதில் பாட்டு அப்படியே வந்து டைம் ஆக்சுவலாக ஓடவே இல்லை. ஆனால் ஜேகே அதை கவனிக்கல. அந்த மனுஷன் அப்படியே கழட்டுறதுக்காக ட்ரை பண்ணுறாரு. எங்கள் ஜங்குக்காவுமே இது ஏதாவது விபரீதமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனும் ஜேகேக்கு அதை கழட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ அப்போ தான் ஜங்குக்காவில் நோட் பண்ணுறாரு, ஆக்சுவலாக அதில் இன்னும் டைம் நகரவே இல்லை, அதில் ஸ்டில் 9 o'clock இருக்குது. அந்த மனுஷன் அப்படியே பார்க்குறாரு. ஜேகே, இங்கே பாருங்களேன், இதில் டைமே ஓடல, இதில் ஸ்டக்காக இருக்குது. என்ன டைம் ஓடலையா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேமே பார்க்குறாரு. ஆக்சுவலாக டைம் ஓடல, 9 o'clock இருக்குது. அந்த மனுஷன் அப்படியே என்னன்னே புரியல, அவர் அப்படியே ஜங்குக்கை பார்க்குறாரு. இங்கே ஜங்குக், ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு அவரோட புக் ஷெல்ஃப்லேருந்து சில புக்ஸ் எல்லாம் புரட்டுறாரு. இங்கே ஜேகே என்ன பண்ணுறான் இவன் அப்படின்ற மாதிரி தான் ஜங்குக்கே பார்த்துட்ருக்காரு. அங்கே பார்த்தீங்கன்னா ஜங்குக்கா போயிட்டு சில புக்ஸ் எல்லாத்தையுமே அவர் நிறைய கலெக்ஷன் வச்சுருப்பார். பிகாஸ் ஜங்குக் செம்மையாக படிப்பார். அவர் வந்து எல்லாத்துலேயுமே ஃபர்ஸ்ட்டு, காலேஜில் ஸ்கூல்லன்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே ஃபர்ஸ்ட் அந்த மனுஷன். ஸோ அவர் நிறைய புக்ஸ் படிக்கிறது, நிறைய ரிசர்ச் பண்ணுறதுலாம் அவருக்கு பிடிக்கும். ஸோ அதனால் அவர் நிறைய புக்ஸாக அடுக்கி வச்சுருக்காரு. ஸோ அதுலேருந்து அந்த மனுஷன் ஏதோ ஒன்று தேடுறாரு போல். ஸோ அந்த புக்ஸ் எல்லாத்தையுமே கழிச்சு போட்டுட்ருக்காரு. ஃபைனலாக அவர் தேடின ஒரு புக்கு கிடச்சிருச்சு. அந்த மனுஷன் அப்படியே எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாரு. அந்த புக் வந்து பார்த்திங்கன்னா டைம் ட்ராவல் வித் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் போட்டிருக்கு. ஏதோ ஒரு டைம் ட்ராவல் புக்கு, யாரோ ஒரு சயின்டிஸ்ட் எழுதின புக்கு போல்.
ஸோ இங்கே ஜேகே என்ன பண்ணுறாருன்னா அப்படியே பார்க்குறாரு ஜங்குக்கு, இப்போ எதுக்கு இவன் இதை எடுத்துகிட்டு வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி. எங்கள் ஜங்குக்கா அந்த புக்கை அப்படியே புரட்டி புரட்டி பார்த்துட்டு அந்த மனுஷன் அப்படியே ஒரு பேஜ் வந்து ஆக்சுவலாக அவர் வந்து நான் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டுன்னு தோணுதோ அதெல்லாம் அவர் வந்து மடித்து வைப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு பேஜை தேடுறாரு, அந்த மாதிரி ஒரு பேஜுமே கிடைக்கிது. அந்த மனுஷன் அப்படியே அதை பார்த்துட்டு இங்கே பாருங்களேன், இதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே வந்து காட்டுறாரு. ஸோ இங்கே ஜேகேவுமே அதை அப்படியே பார்க்குறாரு. அதில் வந்து அந்த சயின்டிஸ்ட் வந்து ஆக்சுவலாக ஒரு டைம் ட்ராவல் மிஷின் மாதிரி கண்டுபிடிச்சிருக்காரு. லைக் மீன்ஸ் எப்படி சொல்கிறதுனா அது ஒரு பெரிய மிஷினு, அதில் வந்து டைம் ட்ராவல் பண்ணுற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ அதை பற்றி அவர் ஒரு தியரியுமே எழுதியிருக்காரு. ஆக்சுவலாக அவரோட எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஃபெயில் ஆகிடுச்சு, அவரால் அதை கண்டுபிடிக்க முடியல. ஸோ அந்த புக்கு வந்தது ஆக்சுவலாக 18th century அந்த மாதிரி ஒரு டைமில் வந்த ஒரு புக்ஸ் அது. அந்த மாதிரி டைமில் தான் அவர் ரிசர்ச் பண்ணியிருப்பார். அவரால் அதை கண்டுபிடிக்க முடியல. மேபி அவருக்கு அப்புறமா வர சில பேர் வந்து அதை கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி கண்டுபிடிச்சா அதில் மேபி என்னெல்லாம் வந்து மாறலாம், என்னெல்லாம் வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சில விஷயங்களை எழுதியிருக்காரு. எப்போவுமே ஏதாவது ஒருத்தவங்க கண்டுபிடிக்கிறாங்கன்னா அது புதுசாக இருக்க வாய்ப்பே கிடையாது. யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒரு காலகட்டத்தில் கண்டுபிடிச்சி ஃபெயிலான ஒரு விஷயத்த தங்களுக்கு தெரிஞ்ச சில ட்ரிக்ஸை வச்சு அதை பாஸ் பண்ணுறதுக்கு தான் பார்ப்பாங்க. ஸோ அப்படி தான் வந்து எல்லா விஷயங்களுமே உண்மையாகவே வேர்ல்டில் வந்து அப்படி தான் கண்டுபிடிப்பாங்க எல்லா விஷயமே. லைக் மொபைல் கூட வந்து யாரோ ஒருத்தன் ஆரம்பித்தது தான், அது வந்து அவன் ஃபெயில் ஆகி அவனுக்கு அப்புறம் வந்து அவன் ஃபெயில் ஆகி கடைசியில் ஒருத்தன் சக்ஸஸ் ஆகி அதை இன்னும் மாடுலேஷன் பண்ணி இன்றைக்கி டச் ஃபோன் வரைக்கும் வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து அவர் மீன் பண்ணி எழுதியிருக்காரு அதில். ஸோ அப்படி வந்து இதோட சைஸ் மாற வாய்ப்பு இருக்குது. அவர் கண்டுபிடிச்ச மிஷின் வந்து ஒரு பெரிய மிஷின், மேபி இது சின்ன சின்னதாக மாறி ஒரு சிப்பாக கூட மாற வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காரு. அதே மாதிரி டைம் மிஷின்னா அதுக்கு ஒரு டைம்னு இருக்கும். ஸோ குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே தான் அவங்க டைம் ட்ராவல் பண்ண முடிகிற மாதிரி இருக்கும். மேபி இது அப்படியே மாறி அந்த டைம் வந்து கூட எப்படியாவது கூட ரெடியூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆனால் எல்லாமே வந்து எப்படின்னா லைக் மீன்ஸ் இப்போது அவர் கண்டுபிடிச்ச மிஷினில் டேட் அண்ட் டைமாக நம்ம என்டர் பண்ணணும். ஸோ அந்த டேட் அண்ட் டைம்குள்ளேருந்து எந்த டேட் டைம் வரைக்கும் நீங்கள் இருக்கணுன்றதை வந்து நம்ம எண்டு டு ஃப்ரம் வரைக்கும் நம்ம இது பண்ணணும். மேபி அது ஃப்யூச்சரில் வேறு மாதிரி கூட மாற வாய்ப்பு இருக்குது. போயிட்டு திரும்பி வராத அளவுக்கும் இருக்கலாம், போயிட்டு திரும்பி வர அளவுக்கும் நம்ம செட் பண்ணுற மாதிரியும் இருக்கலாம், இல்லைனா ஒரு குறிப்பிட்ட டைமாக இருக்கலாம், இல்லைனா அந்த டைம் மிஷினே இவ்வளோ தான் டைம் 15 days 15 hours இல்லை 2 minutes இதான் டைம் அப்படின்ற மாதிரியும் அதில் வந்து மேனுவல் பண்ணியிருக்கலாம். நமக்கு அதெல்லாம் தெரியாது, இப்படிலாம் மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து அந்த சயின்டிஸ்ட் எழுதியிருக்காரு. அதில் இப்படிலாம் மாறலாம்னு ஒன்று இருந்தால் இப்படிலாம் மாறவே மாறாதுன்னு ஒன்று இருக்கும்ல, அந்த மாதிரி சில விஷயங்களை எழுதியிருக்காரு. ஆக்சுவலாக டைம் ட்ராவலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பாஸ்ட்டுக்கு போனீங்கன்னா பாஸ்ட்டுக்கு மட்டும்தான் போக முடியும்னு இல்லை, நீங்கள் ஃப்யூச்சருக்கும் போகலாம். அந்த மாதிரி 2 வகையிலையும் போகலாம், ஓகேங்களா? அது வந்து மாறாது. அதே மாதிரி நீங்கள் பாஸ்டில் போயிட்டு ஒரு விஷயத்த மாற்றிட்டீங்கன்னா உங்கள் ஃப்யூச்சர் வந்து முழுமையாக மாறிடும். லைக் மீன்ஸ் இது ஒரு நம்ம வந்து ஒரு கல்லை தான் வந்து பாஸ்டில் நகர்த்தி வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு பிளேஸ்லேருந்து ஒரு ரோட்டில் இருக்க ஒரு கல்லை நான் சும்மா ஓரமாக நகர்த்தி வச்சுக்கிறேன் என் பாஸ்ட்லனா, உங்கள் ஃப்யூச்சரில் அந்த ஒரு இன்சிடெண்ட் மட்டும் மாறாது. அந்த இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கும் ஏதோ ஒரு மூலையில், மொத்தமாகவே உங்கள் ஃப்யூச்சர் மொத்தமாக மாற வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு பின்னை கூட நகர்த்தினா கூட உங்கள் ஃப்யூச்சர் மொத்தமாக மாறிடும். ஒரு சின்ன மாற்றம்லாம் நடைபெறாது. ஏன்னா இது சின்ன விஷயம் தானே, அப்போ அங்கேயும் சின்னதாக தான் மாறும் அப்போலாம் யோசிக்கக்கூடாது. இங்கே நீங்கள் சின்னதாக ஏதாவது ஒன்றை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்கள் ஹோல் ஃப்யூச்சரே மாறி போயிடும். ஸோ எக்ஸாம்பிள் இங்கே ஜங்குக்கோட லைஃப்குள்ளே ஜேகே வந்து ஒரு சின்னோண்டு ஒரு விஷயத்தை மாற்றினா கூட, ஒரு சின்ன ஒரு 1 minute ஒரு விஷயத்தை மாற்றிட்டா கூட, இத்தனை வருஷமாக அவர் வாழ்ந்த ஒய்ஃப் குழந்தைங்க அந்த ஃப்யூச்சர்னு ஒன்று இருக்குல்ல, அவர் க்ரியேட் பண்ண மெமரிஸ் அது மொத்தமாக கூட கொலாப்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுமே வந்து அப்படின்ற மாதிரி அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. தென் அதே மாதிரி இதை பாஸ்ட்டில் மட்டும் பண்ணால் ஃப்யூச்சர் மாறிடும் அப்படின்றது கிடையாது. நீங்கள் ஃப்யூச்சருக்கு போயிட்டு அங்கே ஒரு விஷயத்தை நீங்கள் மாற்றிட்டிங்கன்னா கூட உங்கள் பாஸ்ட் மாறிடும். ஏன்னா உங்கள் ஃப்யூச்சர் மாறிடுச்சுன்னா உங்கள் பாஸ்ட்டில் நீங்கள் அப்படி இருந்திருக்க மாட்டீங்க இல்லையா?
ஸோ அந்த மாதிரியுமே மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தென் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, ஒருத்தவங்க வந்து ஃப்யூச்சரில் இருந்து பாஸ்ட்டுக்கு போயிருந்தாங்கன்னா, அவங்க பாஸ்ட்டில் இருக்கும்பொழுது அவங்களோட ஃப்யூச்சர் அந்த டைமிங் இருக்குல்ல, அவங்க அங்கே இருக்க மாட்டாங்க. அப்படி அவங்க இல்லைன்னா அந்த ஃப்யூச்சருமே அங்கே ரன் ஆகாது, அது ஃப்ரீஸ் ஆகிடும். அது மற்றவங்கள பாதிக்காது, யாரையுமே பாதிக்காது. ஆக்சுவலாக இப்போது ஜேகே அங்கே இல்லை, அவர் ஃபாஸ்ட்டில் இருக்காருன்னா அப்போ அவரோட அந்த ஃப்யூச்சர் டைம்னு ஒன்று இருக்குல்ல, அது அப்படியே டைமென்ஷனில் ஸ்டாப் ஆகி ஸ்டக்காகி நின்றுடும், அது வந்து மாறாது. இப்போ ரிட்டன் பேக் அவர் இங்கே பாஸ்ட்டில் எதையுமே மாற்றாமல் ஃப்யூச்சருக்கு போயிட்டாருன்னா அதே ஃப்யூச்சர் தான் அவருக்கு கண்டினியூ ஆகும். அதே மாதிரி தான் ஒயன் வீட்டில் வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க, குழந்தைங்களும் வீட்டில் இருப்பாங்க, ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும், இதே மாதிரி தான் போகும். பட் ஒருவேளை ஜேகே இங்கே ஏதாவது ஒரு விஷயத்த, ஒரு சின்ன விஷயத்த மாற்றிட்டாருன்னா அங்கே இருக்க அந்த ஃப்யூச்சர் டைமிங் ஜோனுமே மாறிடும் அப்படின்ற மாதிரி அதில் நிறைய விஷயங்களை வந்து அந்த சயின்டிஸ்ட் வந்து மென்ஷன் பண்ணி எழுதியிருக்காரு. இது எல்லாத்தையுமே இங்கே ஜேகே அண்ட் ஜங்குக் 2 பேருமே படித்து பார்த்துட்ருக்காங்க. அப்போ ஜங்குக்கா, ஓ அப்படின்னா நீங்கள் இங்கே இருக்கீங்க, அப்போ உங்கள் ஃப்யூச்சரில் நீங்கள் இல்லை, அப்போ உங்கள் டைம் ஜோன் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு, அதனால தான் உங்கள் ஃப்யூச்சர்லேருந்து நீங்கள் கொண்டு வந்த இந்த வாட்சும் நகரில். மேபி இது ஓடாததுக்கு காரணம் உங்கள் டைம் ஜோன் ஃப்ரீஸ் ஆகிருக்குன்றதாக கூட இருக்கலாம் மேபி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் சொல்கிறாரு. இங்கே ஜேகே, ஆனால் என்னோடய ஃப்யூச்சரில் இப்படி ஒரு வாட்சே இல்லையே அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. ஸோ இங்கே ஜங்குக், நீங்கள் என்ன மீன் பண்ண வரீங்க, இப்படி ஒரு வாட்சே இல்லைன்னா என்ன அர்த்தம், எனக்கு புரியல. அது ஒன்றும் இல்லை ஜங்குக், இங்கே பார், இப்போது நான் சொல்கிறேன், இப்போது இந்த 18th சென்ச்சுரிலாம் விடு, இப்போது உன்னோட இந்த லைஃப் ஜோனில் கூட பாரு, நீங்கள் எல்லாருமே லெதர் வாட்ச் தானே யூஸ் பண்ணுறீங்க. இந்த டைமில் டிஜிட்டல் வாட்ச்சு, டச்சு ஸ்க்ரீன்ஸ் அதெல்லாம் கிடையாது இல்லை, நீங்கள் எல்லாருமே லெதர் வாட்ச் தானே யூஸ் பண்ணுறீங்க. ஆமாம், லெதர் வாட்ச் தான் இந்த ஜென்ரேஷனோடது. இப்போ நான் ஃப்யூச்சர்லேருந்து வந்திருக்கேன், என்னோடய டைம் ஜோனில் டிஜிட்டல், டச்சு அண்டு ஸ்டீல் அந்த மாதிரி இருக்கும். இந்த லெதர் வாட்ச்லாம் ரொம்ப ரேர் தான், இல்லை யாராவது 1-2 கலெக்ஷன் தான், இதெல்லாம் மொத்தமாக போயிடுச்சு. இந்த மாதிரி வாட்ச் தான் இருக்குது. ஆனால் இப்போ என் கையில் இருக்கே இந்த ஆட்டோமேட்டிக் செட்டிங் வாட்ச்சு, இந்த மாதிரி ஒரு வாட்ச்சு நான் பார்த்ததே இல்லை. இது ஆக்சுவலாக எங்கள் ஜென்ரேஷனில் இல்லவே இல்லை. என்ன சொல்கிறீங்க? மேபி நீங்கள் பார்க்காம இருந்திருக்கலாம் ஜேகே. இல்லை ஜங்குக், அது எப்படி நான் பார்க்காம இருக்க முடியும், எனக்கு தெரியாதா? நான் ஆக்சுவலாக நான் ஒரு சிஇஓ, நான் ஒரு பிஸ்னஸ் மேன், எனக்கு இதை பற்றி நல்லாவே தெரியும். உனக்கு என்னால் சொல்ல முடியாது இப்போதைக்கு நான் என்ன ஒர்க்லாம் பண்ணுறேன்ட்டு. சொன்னாலும் உனக்கு அது கேட்காது, டைம் ஜோன் ஸ்டாப் ஆகிடும். ஆனால் புரிஞ்சுக்கோ, என்னோடய ஜென்ரேஷனில் இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அட்டாச் ஆகிற வாட்சுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. அப்போது இது எங்கேருந்து வந்துச்சு? இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? உங்கள் ஜென்ரேஷனில் இது ஒன்றும் கிடையாது, அப்போ இது எங்கேருந்து வந்துச்சுன்னா, அப்போ இது உங்கள் ஜென்ரேஷனுக்கும் தாண்டி வேற ஒரு ஜென்ரேஷன்லேருந்து வந்திருக்குன்னு நீங்கள் சொல்ல வரீங்களா? ஆமாம், எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது. ஆக்சுவலாக என்னை இடித்தான்ல, அவனோட பாக்கெட்லேருந்து அது விழுந்துருச்சு. அப்போ அவன் உங்கள் டைம் ஜோனை சேர்ந்தவன் கிடையாது, அவன் வேற ஒரு டைம் ஜோன்லேருந்து வந்திருக்கான். அதனால தான் இவ்வளோ அட்வான்ஸான ஒரு டெக்னாலஜி அவன்கிட்ட இருக்குது. அதானே நீங்கள் சொல்ல வரீங்க ஜேகே? ஆமாம் ஜங்குக், அதான் நான் சொல்ல வரேன். மேபி அவன் டைம் ட்ராவல் பண்ணி என்னோட டைம் ஜோன் அந்த நேரத்துக்கு அவனோட ஏதோ ஒரு வேலைக்காக வந்திருக்கலாம். மேபி அவன் ஜென்ரேஷனில் இதை கண்டுபிடிச்சிருப்பான், அதனால் அவன் வந்திருக்கலாம், எனக்கு தெரில. அப்போது அது தெரியாதனமாக என்கிட்ட மாட்டிக்கிச்சு, அப்போது நான் இங்கே வந்துட்டேன். ஆனால் நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க? மேபி அவன் உங்கள் டைம் ஜோனுக்கு வந்திருக்கான்னா அவன் டைமெல்லாம் செட் பண்ணி வந்திருப்பான். இதில் தான் போட்டிருக்கேன் நம்ம செட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் செட் பண்ணவே இல்லைன்னும் போது நீங்கள் எப்படி கரெக்டாக இந்த டேட் இந்த டைமுக்கு வந்திருக்கீங்க? எனக்கும் தெரில, நான் எதுவும் செட் பண்ணல. மேபி என்னன்னு எனக்கு புரியவே இல்லை. ஆனால் ஒரு விஷயம் கிளியர் ஆகிடுச்சு, இந்த டைம் வாட்சால் தான் நான் இங்கே வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இது ஏன் ஜென்ரேஷனை சேர்ந்தது கிடையாது, இது இன்னும் அட்வான்ஸாக ஃப்யூச்சர்லேருந்து வந்திருக்கு. என்னை இடித்த அந்த பிளாக் ஹுட்டி அவனோடது, அவன் ஃப்யூச்சர்லேருந்து தான் வந்திருக்கான். அவன்கிட்டருந்து இது எனக்கு தெரியாதனமாக கிடச்சிருக்கு. ஆனால் நான் ஏன் இங்கே வந்திருக்கேன், எதுக்கு வந்தேன்னு எனக்கு தெரில. இதுதான் ஸ்கிரிப்டு ஐ திங்க் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜேகே அப்படியே தலையை சொறிகிறாரு.
இங்கே ஜங்குக்காக்குமே அவர் சொல்கிறதுல ஒரு வகையில் ஆமான்ற மாதிரி இருக்குது. பட் ஆனால் ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும். மேபி ஒருத்தவங்க ஃப்யூச்சருக்கு வராங்கன்னா அவங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக வராங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா ஆக்சிடெண்ட்டாக நடந்திருக்கணும். பட் இது ரெண்டுமே இல்லாமல் ஜங்குக்காக்கு ஏன் பர்ஃபெக்டாக ஏன் அவர் இந்த டேட்டில் இங்கே வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கு ஒரு டவுட் வருது. ஆனால் அந்த மனுஷன் எதுவுமே கண்டுக்கல. அவர் அப்படியே பார்த்துட்ருக்காரு இங்கே ஜேகேவை. இங்கே ஜங்குக்காவோட வீட்டு டோர்பெல் அடிக்குது. இங்கே ஜேகே ஜங்குக் 2 பேருமே அப்படியே டக்குன்னு அந்த டோரை தான் பார்க்குறாங்க. பிகாஸ் இப்போ ஆல்மோஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா 10:30 அந்த மாதிரி இருக்குது. ஸோ இங்கே ரொம்பவே இருட்டாக தான் இருக்குது 10:30க்கெலாம். அவங்க 2 பேருமே அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. என்னவா இருக்கும், யாராக இருக்கும்? இந்த நேரத்தில் ஜங்குக் வீட்டுக்கு வரத்துக்கு யாருக்குமே எந்த ஒரு பர்ஸ்பெக்டிவ்ஸும் கிடையாது. அப்படி இருக்கும்போது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இங்கே ஜங்குக்கா அப்படியே ஜேகே ஒரு லுக்கு பார்த்துட்டு சரி நான் போய் திறக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த மனுஷன் அப்படியே பொறுமையாக நடந்து வராரு. ஸோ இங்கே ஜங்குக் அப்படியே பொறுமையாக அந்த டோரை அப்படியே பொறுமையாக ஓப்பன் பண்ணுறாரு. இங்கே டோருக்கு ஆப்போசிட்டில் யாரோ ஒருத்தவங்க நின்றுட்டுருக்காங்க. கொஞ்சம் குள்ளமாக இருக்காங்க பார்க்குறதுக்கு. அப்படியே லைக் டிஷர்ட் அண்ட் ஒரு பேண்ட் போட்டிருக்காங்க. ஒரு மாதிரி ஸ்வீட் பேண்ட்டாக அந்த மாதிரி போட்டிருக்காங்க. கையில் ஆக்சுவலாக ஏதோ ஒரு பேக் வேறு வச்சுருக்காங்க போல். தலையில் ஆக்சுவலாக கேப் போட்டிருக்காங்க. அந்த மனுஷன் அப்படியே கீழே இருந்து அப்படியே மேலே பொறுமையாக பார்க்குறாரு யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே பார்க்குறாரு. அந்த மனுஷன் அப்படியே எதுவுமே பேசல, அமைதியாக அந்த ஃபேஸை பார்த்துட்ருக்காரு. டி ஜியோன், என்னடா ஆச்சு உனக்கு? ஏன் அப்படியே பார்த்துட்ருக்க? என்ன என்ன பார்க்குற? நான் தான்டா. என்னடா ஆச்சு? ஏ ஜியோன், டே ஜியோன் ஜங்குக், உன்னதான்டா. ஹலோ மிஸ்டர் டாப்பர், என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு, ஆக்சுவலாக அது ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு அப்படியே கேட்டுகிட்டே இருக்கா. இங்கே ஜங்குக்கு எதுவுமே பேசுகிற, அப்படியே அமைதியாக பார்த்துட்ருக்காரு. இங்கே உள்ள ஜேகே ஹாலில் தான் இருப்பார் இல்லையா, அவருக்கு லைட்டாக சவுண்டு கேட்குது. ஏதோ ஒரு பொண்ணோட குரல் மட்டும் கேட்குது அந்த மனுஷனுக்கு. அவர் அப்படியே என்னது யாராக இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்காரு. இங்கே ஜங்குக்கா டக்குன்னு அந்த கதவை அப்படியே சாத்திட்டார் அந்த மனுஷன். ஒன்றுமே பேசல, டப்புன்னு டோரை சாத்திட்டாரு. இங்கே அந்த பொண்ணு, டே டே ஜியோன், டே ஜங்குக், என்னடா ஆச்சு உனக்கு? எதுக்குடா கதவை சாத்தின? கதவை தரடா, உனக்காக சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். இந்த டைமில் எல்லா ஒர்க்ஸையும் விட்டுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு எவ்வளோ டயர்டில் போய் தூங்காமல் பாவம் நீ பசியாக இருப்பேன்னு உனக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தா என்னடா வெளியே வச்சு சாத்துறேன். நான் என்னடா பண்ணுவேன்? அந்த லிசா ஃபெலிக்ஸ் கூட போனா, டே கதவை திறடா ஜியோன்னு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்த பொண்ணு அப்படியே கதவை போட்டு ஸ்க்ராட்ச் பண்ணிட்டு தட்டிகிட்டு இருக்கா. இங்கே ஜேகே அப்படியே ஜங்குக்கிட்ட கண்ணாலே யார் அப்படின்ற மாதிரி ஐப்ரோஸை ரைஸ் பண்ணி கேட்குறாரு. இங்கே ஜங்குக்கா, ஐயோ போச்சு போச்சு போச்சு, இங்கே பாரு ஜிகே, சீக்கிரம் சீக்கிரம் எங்கிட்ட போய் ஒழிஞ்சுக்கோ. ஏன்டா என்னாச்சு? யார் அது? ஏதோ ஒரு பொண்ணு குரல் கேட்டது. ஐயோ ஒரு ராட்சசி, நீ தயவு செஞ்சு போய் ஒழிஞ்சுக்கோ. ஏன் எதுக்கு நான் வேணும்? யார்? எப்படியும் யாருக்கும் நம்மளை அடையாளம் தெரியாதுடா. உன்னோட ஃப்யூச்சர் உனக்கே தெரில, அவங்களுக்கு எப்படி தெரிய போகுது? சொன்னால் அண்ணாக்கு என்னன்னு சொல்லி சமாளிடா. ஐயோ எனக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம், அவளுக்கு கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவா. அவளை பற்றி உனக்கு தெரியாது. யார் வந்திருக்கான்னு தெரியுமா ஃபஸ்ட்டு உனக்கு? யார் வந்திருக்கா? யாரா வந்திருக்காங்க? ஏன்னா காலேஜ் மெட்டா, யார் ஃப்ரெண்ட்ஸா? ஒயன் வந்திருக்கா. ஒயனா? ஆமாம் ஒயன் தான், அவள் தான் வந்திருக்கா. எங்கள் பாரு, நீ போய் ஒழிஞ்சுக்கோ ஜேகே, சொன்னா கேளு, அவள் கண்டுபிடிச்சிருவா. அவள் கண்ணு கழுகு கண்ணு, தயவு செஞ்சு போயேன். சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜேகே வாயனோட பேரை கேட்டோடனே அவருக்கு அவ்வளோதான், ஹார்ட்டே நின்றுடுச்சு. அந்த மனுஷன் அப்படியே அமைதியாக எங்கே ஒழிலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. இங்கே ஜங்குக்கா அப்படியே ஒரு டீப் ப்ரீத் எடுத்துகிட்டு அந்த மனுஷன் மறுபடியும் டோர் கிட்ட வந்து அப்படியே டோரை ஓப்பன் பண்ணுறாரு. நீங்கள் ஆக்சுவலாக அங்கே கத்திக்கிட்டு இருக்கீங்க, அந்த டோரை எட்டி உடச்சிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மனுஷன் டக்குன்னு டோரை திறக்கவும் நீங்கள் அவரையே கிக் பண்ணியிருப்பீங்க காலில் லேசா. ஏ என்னடி பண்ணுற? ஓ சாரிடா, உண்மையில போட்டுருச்சா? பரவாயில்ல படட்டும், வாங்கிக்கூட நாய், என்னையோட வெளியே வச்சு சாத்தினேன் பைத்தியக்காரன் நாய். உன்னால் இந்த ராத்திரியில் நான் வந்திருக்கேன், என்னை இப்படி வெளியே வச்சு சாத்துறேன். நீ எல்லாம் மனுஷன் தானாடா? ஏய் ஒயன்,
என்னடி பிரச்சனை உனக்கு? எதுக்கு வந்த நீங்கள்? நான் உன்னை கூப்பிட்டேனா? அதுவும் இந்த டைமில் ஏக்கு வந்த? யார் கூட வந்தா? அம்மா வந்தாங்களா? அம்மா எல்லாம் ஒன்றும் வரலடா, உன்னை பார்க்க அம்மா வேறு வராங்க. நான் மட்டும்தான் வந்தேன். எதுக்கடி வந்தேன்? சார் இன்னைக்கு காலேஜ் வரலல்ல, அதான் வந்தேன் அப்படின்ற மாதிரி. நீங்கள் ஒரு மாதிரி அந்த மனுஷனை அப்படியே ஒரு மாதிரி மேலும் கீழமாக பார்க்குறீங்க. அவர் சரிடி, அதுக்கு எதுக்கு இப்போ நீ வந்த? ஆமாம், என்ன இது கையில்? ஓ இதுவா, அம்மா உனக்கு உடம்பு சரியில்லைல்ல, அதனால் இன்றைக்கி ஏதோ கஞ்செல்லாம் வச்சு கொடுத்து உன்கிட்ட கொடுத்துட்டு வர சொன்னாங்கடா. எனக்கு இப்போ தான் ஆக்சுவலாக பார்ட் டைம் ஒர்க்ஸ்லாம் முடிஞ்சுது. அதான் சரி உன்கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். எந்தடா ஜங்குகா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே லன்ச் கொடுக்குறீங்க. அவர் ஆக்சுவலாக டின்னர் எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க, அதை கொடுக்குறீங்க அவர்கிட்ட. அந்த மனுஷன் அப்படியே வாங்கிட்டு சரி சரி ஓகேடி, நீ பார்த்து வீட்டுக்கு போ, கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே கதவை சாத்தலான்னு போகிறாரு. நீங்கள் டக்குன்னு அந்த கதவை பிடிச்சிட்டு தோட்டா நீ என்னடா என்ன போக சொல்கிறது? அதெல்லாம் போக முடியாது. சரி தள்ளு, அன்றைக்கி ஐஸ்கிரீம் வச்சுட்டு போனேன், மறந்துட்டேன், இன்றைக்கி போய் அதை எடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குடுன்னு அந்த வீட்டுக்குள்ளே போகிறீங்க. ஆக்சுவலாக நீங்களும் அவரை சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, அதனால் உங்களுக்கு இந்த பெர்மிஷன் வாங்கலாம் இல்லை, நீங்கள் பட் போவீங்க வருவீங்க. அதே மாதிரி நீங்கள் இப்போ அப்படி அந்த வீட்டுக்குள்ளே கடுன்னு ஓடுறீங்க. இங்கே ஜங்குக்கு ஐயோயோ இவன் மட்டும் அவனை பார்த்தா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே ஒரு மாதிரி முழிக்கிறாரு. அவருமே டோரை சாத்திட்டு அப்படியே நீங்கள் போகக்கூடாது, எங்கே இருக்கான்னு வேற தெரில ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே ஹாலுக்கு போயிருப்பீங்க. ஹாலில் அங்கே அந்த புக்ஸு அப்புறம் 2 பேர் டீ குடிச்சிருப்பாங்க போல், அந்த டீ டம்ளர்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு அப்படியே ஜங்குகாவை பார்க்குறீங்க. என்னடா யாராவது வந்தாங்களா? என்கிட்ட மறைக்கிறியா? யாருடி? யார் வந்தா? நான் அவட தாண்டி இருக்கேன், என்ன பார்க்க யார்டி வருவா உன்னை தவிர? ஆஹா, அப்புறம் என்ன 2 கப் டீ இருக்குது? அது அது அதுவா, அது ஒன்றும் இல்லடி, நான் சும்மா உட்காந்து இந்த புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருந்தேன்னா அதான் அப்படியே ஒரு கப் டீ குடித்தேன், அப்புறம் திருப்பியும் தலைவலிச்சதேன்னு இன்னொரு கப் டீ குடித்தேன் டீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே சுற்றி பார்க்குறாரு, எங்கே இருக்கான் ஜேகே அப்படின்ற மாதிரி. ஸோ இங்கே நீங்கள் அப்படியே அந்த டேபிளில் என்ன புக்ஸ் இருக்குதுன்னு பார்க்குறீங்க. பார்த்தா ஒரு 2-3 புக் இருக்கும் போல், எல்லாமே டைம் ட்ராவல் சம்மந்தப்பட்ட புக்ஸாக இருக்குது. நீங்கள் அதை அப்படியே புரட்டிகிட்டு இருக்கீங்க. இங்கே ஜங்குக்கு அப்படியே பார்க்குறாரு. பார்த்தா ஜேகே வந்து ஆக்சுவலாக கிச்சனில் தான் ஒளிஞ்சிருப்பார் போல். ஸோ கிச்சன்லேருந்து பார்த்தா தெரியுது இங்கே ஹாலில் நடக்கிறது. அந்த மனுஷன் அப்படியே கையை கட்டிட்டு அப்படியே இங்கே ஜங்குக்கை பார்க்குறாரு. ஜங்குக்கு நல்ல வேலை கிச்சனில் என்னது கிச்சனில் ஒளிஞ்சிருக்கானா அப்படின்ற மாதிரி அந்த மனுஷன் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாரு. பிகாஸ் நீங்கள் ஐஸ்கிரீம் எடுக்க தானே வந்திருப்பீங்க, உள்ள ஐஸ்கிரீம் கிச்சனில் தான் இருக்கும். ஐயோயோ இப்போ அங்கே போகக்கூடாதே அப்படின்ற மாதிரி அந்த மனுஷன் அப்படியே பார்க்குறாரு. இங்கே ஜேகே அப்படியே உங்களை தான் பார்க்குறாரு. நீங்கள் ஆக்சுவலாக ரொம்ப அழகாக இருப்பீங்க சின்ன வயசில், ஃப்யூச்சர்லேயுமே நீங்கள் ரொம்ப அழகாக தான் இருப்பீங்க. பட் ஆனால் உங்களோட அந்த யங் ஏஜ் இருக்குல்ல, அந்த 20 அந்த மாதிரி ஒரு ஏஜில் நீங்கள் வந்து உங்களுக்கு ரொம்பவே அழகான லாங் ஹேர் உங்களுக்கு. நீங்கள் ஃப்யூச்சரில் மேரேஜ்க்கெலாம் அப்புறம் உங்கள் ஹேரை நீங்கள் வந்து கட் பண்ணியிருப்பீங்க, க்ராப் ஹேர் மாதிரி தான் வச்சுருப்பீங்க. ஸோ ரொம்ப லாங் ஹேராக இருக்குது இப்போ உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப வெள்ளையாக இருப்பீங்க. எப்படி சொல்கிறதுனா உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப ஷைனிங்காக ஒரு மாதிரி கிளிட்டரிங் மாதிரியே இருக்கும். பிகாஸ் உங்களுக்கு சிங்கிங்னால் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஒரு சிங்கர் ஆகணும்னு ஆசைன்றதுனால உங்களோட பியூட்டி அப்பியரன்ஸுமே நீங்கள் ரொம்ப அழகாக பார்த்துப்பீங்க. கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ்லாம் இல்லை, நேச்சுரலாக உங்கள் வீட்லேயே நீங்களே ரெடிமேடாக ஏதோ பண்ணி உங்கள் ஸ்கின்னை பார்த்திங்கன்னா ரொம்ப கார்ஜியஸாக வச்சுப்பீங்க. அந்த மனுஷன் அப்படியே பார்க்குறாரு. பல வருஷத்துக்கு அப்புறமா அவரோட வயனாவை இவ்வளோ சின்ன வயசில் அப்படியே பார்க்குறாரு. அதை விட அந்த மனுஷனுக்கு பெரிய ஷாக்கு உங்கள் வாய்ஸ். ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த 10 இயர்ஸ் கிட்டத்தட்ட 9 இயர்ஸ் உங்களுக்கு ஆயிருக்கும். அந்த 9 இயர்ஸுமே உங்களால் பேச முடிஞ்சிருக்காது. உங்கள் குரலே அந்த மனுஷன் சுத்தமாக மறந்து போயிட்டார். இப்போ நீங்கள் அங்கே அப்படியே ஜங்குக்கிட்ட அந்த புக்ஸு அதெல்லாம் பற்றி அப்படியே சிரித்து பேசிகிட்ருக்கீங்க. அந்த மனுஷன் அப்படியே என்ன இதெல்லாம் அப்படின்ற மாதிரி உங்களோட வாய்ஸ் ரொம்ப வருஷம் கழிச்சு கேட்குறாரு. அதை அப்படியே ரசித்து பார்த்துட்ருக்காரு. எங்கே நீங்கள் ஜங்குக்கிட்ட அப்படியே பேசிகிட்ருக்கீங்க, லைக் இந்த புக்ஸ்லாம் வச்சு என்ன பண்ண போகிற அந்த மாதிரியா. அவர்கிட்ட சிரித்து அவர் காலேஜ்க்கு வரல இல்லையா, ஸோ அங்கே நடந்த ஃபன்னான விஷயங்கள் அதெல்லாம் அப்படியே சொல்லிகிட்ருக்கீங்க.
இங்கே ஜங்குக்காவுமே உங்களை கிச்சன் பக்கம் விடக்கூடாதுன்னு வேணும்னே உங்களை வந்து சோஃபாவில் உட்கார வச்சு அந்த மனுஷனும் பேச்சு கொடுத்துட்ருக்காரு. நார்மலாக அவருக்கு இதெல்லாம் கேட்குறதே பிடிக்காது. ஆனால் வேறு வழி இல்லை, இப்போ அங்கே போனால் நீங்கள் ஜேகேவை பார்த்துருவீங்கன்றதுக்காக வேணுக்குன்னுமே உங்களை உட்கார வச்சு அந்த மனுஷன் அப்படியே பேசிக்கிட்டே இருக்காரு. இங்கே நீங்கள் அப்படியே பேசிகிட்டே இருக்கீங்க, ஜேகே உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. உங்கள் லிப்ஸோட அந்த அசைவு, உங்கள் அந்த வாயிலேருந்து உங்களோட அந்த பேச்சு சத்தம், அது எவ்வளோ அழகாக வெளியே வந்துட்டுருக்கு. நீங்கள் பேசும்போது உங்களுக்கு இந்த ஹேண்டை வந்து நிறைய பேர்லாம் கையை அசைச்சு அசைச்சு பேசுவாங்க. நீங்களும் அந்த மாதிரி தான் உங்கள் கைகளை அசைச்சிட்டே பேசிகிட்ருக்கீங்க. அங்கே காற்று வேறு வேகமாக அடிக்குது போல். உங்களோட ஹேர் வந்து அப்படி ஒரு மாதிரி, நீங்கள் முன்னாடி எல்லாம் குட்டி குட்டியாக ஹேர்ஸை கட் பண்ணியிருப்பீங்க, நிறைய பேபி ஹேர்ஸ் இருக்குது உங்களுக்கு, அதெல்லாம் அப்படியே அழகாக விழுந்துட்டுருக்கு. இங்கே ஜேகே அப்படியே பார்த்துட்ருக்காரு. அதை நீங்கள் அதை அப்படியே ஓரமாக ஒதுக்கிட்டு அப்படியே ஜங்குக்கிட்ட சிரித்து சிரித்து பேசிகிட்ருக்கீங்க. எங்கள் ஜேகே உங்களையே தான் பார்க்குறாரு. அவர் கண்ணை கூட சிமிட்டல, அப்படியே உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் எவ்வளோ அழகாக எவ்வளோ சிரித்து பேசிகிட்ருக்கீங்க. உங்களோட சிரிப்பு அதை அவர் ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பார் போல். அதை இவ்வளோ வருஷம் கழிச்சு என் வயனா இப்படி தான் இருந்திருக்காளா அப்படின்ற மாதிரி அந்த மனுஷனுக்கே ஒரு மாதிரி இருக்குது. அவர் அப்படியே உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. ரொம்ப அழகாக இருக்கீங்க. அப்படியே அந்த மனுஷன் வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்டே இருக்காரு.